தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல கச்சிபவுலி பகுதியில வந்து இன்ஸ்டாகிராம் ஏஐ டெக்னாலஜி மூலமா வந்து விபச்சாரம் வந்து நடைபெறதா வந்து போலீஸ்க்கு வந்து நியூஸ் இருக்கு. சோ அந்த நியூஸை தேடி வந்து அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப வந்து என்னன்னா வெளிநாட்டை சேர்ந்த பல பெண்களை வந்து கைது பண்றாங்க போலீஸ். சோ இப்படி கைது பண்ண பின்னாடி வந்து அவங்ககிட்ட முழு விசாரணை செய்யறப்ப என்னன்னா ஆப்பை பயன்படுத்தி தான் இந்த மோசடியை வந்து பண்ணியிருக்காங்க. அது ஆட்களை மயக்கிறதுக்காக சில விஷயங்கள் சோசியல் மீடியால வந்து பரப்பப்படுது. சோ அவங்க வந்து அதை வந்து யதார்த்தமா பாக்குறவங்க சோசியல் மீடியால வந்து அந்த ஆன்லைன்ல லிங்க தொடுறாங்க. ஆன்லைன் லிங்க தொட்டோடனே வந்து போன் நம்பர் மெயில் ஐடி எல்லாம் கேக்குது. இந்த போன் நம்பரை கொடுத்த உடனே அடுத்த நிமிஷம் அந்த போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் குழு உருவாக்கி வெளிநாட்டு பெண்களுடைய ஆபாச படங்கள் போட்டோ வந்து வருது. பல பேர் வந்து மயங்கி இமிடியேட்டா அவங்க சொல்ற அக்கவுண்ட்ல வந்து மணியை போடுறாங்க. மணியை போட்டோன்னே அந்த வெளிநாட்டு பெண்களுடைய வீட்டு அட்ரஸ்க்கு வந்து எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த அட்ரஸ் வீட்டு அட்ரஸ் வந்து போயிருது. இவங்க அந்த இடத்துக்கு போன உடனே அடுத்த நிமிஷம் வந்து இமிடியேட்டா வந்து வீடியோக்கள் மத்த எல்லாமே அழிஞ்சிருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது மக்கள் வந்து என்னன்னா இது வந்து ஒரு செய்தியா இல்லாம உஷாரா இருக்கணும். இன்னைக்கு எல்லாமே ஆப்ல வந்து ஈஸியா வந்து பல வீடியோக்கள் வருது. ஈஸியா வந்து என்னன்னா மாட்டிக்கிறாங்க. அதாவது எங்க வந்து என்னன்னா வீட்டுல வந்து அப்பாவுடைய காசு திருடுறாங்க. சில பேர் வந்து என்னன்னா இதுக்காக வந்து தவறான விஷயங்கள்ல வந்து ஈடுபடுறாங்க. அதாவது ஒரு உடற் சுகத்துக்காக வந்து என்னன்னா பல பேர் வந்து என்னன்னா தப்பான விஷயத்துக்கு போய் வந்து மாட்டிக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கைய வந்து தொலைச்சிருவாங்க. சோ என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்க அசால்ட்டா மேம்போக்கா விட லைட்டா இதை வந்து என்னன்னா டெய்லி வந்து பேப்பர் பாருங்க, டிவில வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் நியூஸ் கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா என்ன நியூஸ் நடக்குதுன்ற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து என்னன்னா டிஜிட்டல் மீடியா மோசடி நடக்குது. இந்த மாதிரி வந்து உங்களை ஒரு மாய வலையில வீழ்த்தி வந்து உங்ககிட்ட இருக்க மணியை பிடுங்குவாங்க. இது மட்டும் இல்ல, சில பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கையே இழந்துருவாங்க. அதாவது தேவையில்லாத அவப்பெயர் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும். அதாவது நீ வந்து மணியை கொண்டு வா, அதான் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா யாருக்குமே தெரியாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது வந்து என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையே வந்து உழவு வைக்கிறதுக்காக வந்து பயன்படுத்தப்படுற விஷயமா கூட மாறும். எப்பயுமே கொஞ்சம் ஒரு முன்னெச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது.